ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மனிஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். இது ரெக்கார்ட் வீடியோவோட பார்ட் 3 தான் பார்க்குறீங்க. பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னான்ட்டு புரியும். பார்ட் 2ல் லாஸ்ட்டில் நாங்கள் எடுத்த வீடியோக்கு அப்புறம் என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அங்கே இருக்க ஜிஹெச்லேயே போய் காட்டணும். ரொம்ப ஃபீவர், உடம்புல ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சுக்கிட்டோம் கிளைமேட் மாறினோன்னே. அதனால் ஈவினிங் வரைக்குமே எங்கேயுமே சுற்றி பார்க்க போகல. சரி ஓகே, ஈவினிங் வரைக்கும் கார்லேயே உட்காந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு உடம்பு சரியானவனை தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு வந்தோம். பட் ஆனால் போட்டிங்கில் மழை வர மாதிரி இருக்கனால அலௌடு இல்லைன்ட்டாங்க. இப்போ போட்டிங் போயிருக்கிறவங்க தான் லாஸ்ட்டு, இதுக்கு மேலே வந்து நாங்கள் அலோவ் பண்ணல, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பூங்காவுக்கு தான் போனோம். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல அங்கே. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரீசன் சொல்லணும். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை இதில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பலை, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த பதிவு வந்து யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, தான் ஹஸ்பண்டு கூட சுற்றி பார்க்க வரணும்னு நினைங்க. தனியாக வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஹஸ்பண்டை நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறத தவிர்த்து, நம்ம ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல நமக்கு எவ்வளோ வேணாலும் கேவலங்கள் நடக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் எங்கேயும் போகணும்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. நம்ம போகிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோமா, அது வேறு. ஃபேமிலி கூட போகும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வேணும்னு நினைங்க. என் ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த ஏற்காடில் நான் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் மனசில் அவ்வளோ வலிகள் இருந்துச்சு. அது யாருக்குமே சொன்னால் புரியாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காரணம் இருக்குது, அது நான் சத்தியமாக என் வாழ்க்கை இருக்கிற வரைக்குமே நான் மறக்க மாட்டேன் அந்த காரணத்தை. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணேன் மொத்தத்தில் இந்த விலாகில். அவங்க வர மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஒரு சில காரணத்தினால அவரால் வர முடியலங்கிறத தவிர்த்து வர விடலை யாரும். ஓகே, நான் எதுவும் பேச விரும்பலை. ஆனால் இந்த காயம் வந்து என் மனசில் இருந்து ஆறவே ஆறாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களை ஏதோ இந்த பதிவு வந்து காயப்படுத்திருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போகணும்னா, நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. காசு இல்லைன்னா நீ மனுஷனே கிடையாதுங்கிற மாதிரி நம்மளை தூக்கி போட்டு சிம்பிளாக போயிட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம மனுஷங்க. அது மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இத்தனை வருஷமாக நான் ஏன் புரிஞ்சுக்கலன்னா, நான் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏற்காடு விலாகு. ஆனால் இந்த ஏற்காடு விலாகில் நான் ரொம்ப பெயின் தான் நான் அனுபவிச்சேன் தவிர, நான் வந்து சந்தோஷமாகவே இந்த ஏற்காடு விலாகு நான் போயிட்டு வர்றது விலாக் எடுத்தேன், அவ்வளோதான். சாரி காய்ஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பதிவு வந்து யார் மனசையும் புண்படும் நோக்கம் கிடையாது. என் மனசில் இருந்த கஷ்டத்தை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இனிமேல் விலாக் பாருங்கள். இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன் எதை பற்றியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் எங்கள் சித்திங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஏற்காடு, கொல்லிமலைலாம் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. பிறந்ததுலேருந்து நான் போனதில்லை. இப்போ பிறந்து 23 வருஷம் ஆகுது. இந்த 23 வருஷத்தில் என்னை ஒரு டைம் கூட யாருமே கூப்பிட்டு போனதில்லை. அவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க, பிடிவாதம் பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. எங்கள் சித்திங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த இதில் போயிருக்க முடியாது. ஏற்காடுக்கெலாம் நான் போயே இருக்க முடியாது. நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஏற்காடு எப்படி இருக்குன்னு கூட நான் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க முடியாது. நிறையா பேர் போயிருக்காங்க, பட் ஆனால் யாருமே என்னை வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்லாம் யாருமே நினச்சதே இல்லை. என் ஹஸ்பண்டு கூட என்னால் போக முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா, நாங்கள் ஒர்க் போனால் தான் எங்களுக்கே வந்து சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் என் ஹஸ்பண்டையும் குறை சொல்ல முடியாது.
அதனால் வந்து நாங்கள் போனதில்லை. எங்கள் சித்தி அங்கேருந்து குஜராத்லேருந்து வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். வேறு யாருமே வந்து என்னை இவ்வளோ அக்கறையாக கேர் எடுத்து வா நீ வா எங்கள் கூட வா நீ சுற்றி பார்க்குறதுக்கு வா அப்படின்ட்டு யாருமே என்னை கூப்பிட்டதில்லை. அவங்க மட்டும்தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஏற்காடு மட்டும் இல்லை, மூவிக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. கொல்லிமலை எல்லாமே அவங்க செலவு தான். அங்கேருந்து வந்தவங்களுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணோம். பட் ஆனால் அவங்க என்னை செலவு பண்ணி கூப்பிட்டு போனது எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, என் நிலமை இப்படியே போயிடாது. சீக்கிரமாக எங்கள் சித்திங்களுக்கு நான் செலவு பண்ணுற நிலமை வரும். எங்கள் சித்திங்களுக்கு எங்கள் மொழியில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாசி, மஞ்சு மாசி, முன்னி மாசி. அவங்க வந்து என்னை எப்படி சொல்கிறதுனா நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. யாராக இருந்தாலுமே பணம் செலவாகும், இவங்களாம் எதுக்கு கூப்பிட்டு சுற்றணும், நாம் சுற்றினா போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எங்கள் சித்திங்க போன டைமே நீ எங்கள் கூட எங்கேயுமே வரல, நீ வந்தே ஆகணும். இத்தனைக்கும் நான் லவ் மேரேஜ் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களாம் அதை மறந்து கூட நீ வந்தே ஆகணும், எங்கள் கூட வந்து சுற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இதில் எனக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சித்திக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்டி என்னை மறுபடியும் பேசி வெறுப்பேற்றுற அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் நான் மிஸ் பண்ணுறது யார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா எங்கள் அம்மா அப்பா. நான் மட்டும் கிடையாது, எங்கள் சித்திங்களும் மிஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா என் ஹஸ்பண்டு 3 பேரும் தான் பாவம் வரவே இல்லை, வர முடியல அவங்களால. அது நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். எங்கள் சித்திங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, அவங்க வரலையே அப்படிங்கிற மாதிரி. சீக்கிரமாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி என் காசில் நான் கூப்பிட்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் நடக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் எங்கேயுமே போனதில்லை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரு கூடயும் போகணுன்னு ரொம்ப ஆசை. அது சீக்கிரமாக நடக்கணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. வாவ், வாட்டர் ப்ரூஃப். சாரி, நானே லவ் மேரேஜ் தான், நான் லவ் பற்றி சொல்லக்கூடாது. சொல்கிறேன், இந்த மாதிரி தான் நாங்களும் லவ் பண்ணோம். இதை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கழுவி ஊற்ற போகிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஃப்ளவர் பார்க் மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்ஸு, விளையாடுற இதெல்லாம் இருக்குது, விளையாடுற பார்க்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு தான் தெரிஞ்சதாச்சு, லவ்வர்ஸ் தான் இங்கே அதிகம் பார்க்கில். ಒಂದು ಮಿಡ್ ಫ್ರೆಶ್ ಅಂತ ತೆಲು ಮಾರಿ ಒಂದು ಜೂಮ್ ಮಾಸಿ ಅದು ಮಿಟ್ಟು ಇಡಿ ಸೂಜಿ ಕಾಲಿಫ್ಲವರ್ ಮಾರಿ ತೀರಿ ತೆಲಿಲ್ಲ ಕಾಲ್ ಕೇಟಿ ಓಷನ್ ಮಸಿ ಸೀನ್ದು ಬಾ ಕಣ್ ಬಾ 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 ಎಲ್ಲಿ ಓದಿ ಬಾ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு வேறு உடம்பு சரியில்லாதனால யாருக்குமே சுற்றி பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் கூட மனசே இல்லை. அதனால் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த ஏற்காடு vlog பார்ட் 3யோட முடியுது. மறக்காமல் இந்த ஏற்காடு வீடியோ எடுத்ததில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.